தென்னாடுடைய தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருவாசகத்தில் முதன்மையாக இருப்பது சிவபுராணம். சிவபெருமானது அனாதி முறைமையான பழைமையை விளக்குகின்றது இந்த சிவபுராணம். புராணம் என்றால் பழமை என்று பொருள். சிவபெருமானுடைய பழமையை, அனாதி முறைமையை, அவர் ஆதி அந்தமில்லாத தன்மையை விளக்குகின்றது இந்த அற்புதமான பாடல். கலி வெண்பா என்னும் பாவகையிலே அமைந்திருக்கின்றது. இதனுடைய சுருக்கமான பொருளை சுவாமி ஸ்ரீ சித்பவானந்தருடைய விளக்க உரையை அவருடைய திருவருட்கருணையோடு சிந்திப்போம். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க. நமசிவாயங்கிறது பஞ்சாட்சரம், திரு ஐந்தெழுத்து. அந்த மந்திரஸ்வரூபனாய் இருக்கின்ற எம்பெருமான், அவனை போற்றுகின்றேன். அதிலே இந்த உலகத்தில் அனைத்துமாக ஊடுருவி விளங்கக்கூடிய உலகத்தின் தலைவனாகிய நாதனை, விஸ்வநாதனை நான் போற்றுகின்றேன். இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. இமைக்கின்ற ஒரு நொடியில் கூட, ஒரு க்ஷணத்தில் கூட என்னுடைய மனதிலிருந்து பிரியாதவனாக இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய திருவடி வாழ்க. கோகழி ஆண்ட குரு மணி தன் தாழ்வாழ்க. கோகழினா திருப்பெருந்துறை, திரு ஆவுடையார் கோவில். அந்த ஆவுடையார் கோவிலை ஆட்சி செய்து அங்கு எழுந்தருளிக்கின்ற எம்பெருமானுக்கு நமஸ்காரம். அவனுடைய தாழ்வாழ்க, குருமணியாக எம்மை ஆட்கொண்ட குருநாதருக்கு நமஸ்காரம். அவருடைய தாழ்வாழ்க, அவருடைய பாதங்கள் வாழ்க. ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க. ஆகம பொருளாக நின்று அன்னித்தல்னா தித்தித்தல், இனித்தல், இனிக்கக்கூடிய எம்பெருமானுடைய பாதங்கள் வாழ்க. ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க. உலகிலே ஒன்றாய் இருப்பவனும் அநேக உருவங்கள் கொண்டு பல தெய்வங்களுடைய ரூபத்திலும் நாம் காணும் பொருட்கள் ஒவ்வொன்றிலும் கலந்து நிற்கக்கூடிய அநேகனாக இருப்பவனும் ஆகிய அந்த எம்பெருமானுடைய பாத கமலங்கள் வாழ்க. வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்க. மனோவேகத்தை அகற்றி என்னை ஆட்கொண்ட இறைவனது திருவடிக்கு வெற்றி உண்டாகுக. இதுவரைக்கும் சொன்ன ஐந்தும் வாழ்க வாழ்க என அமைந்திருக்கின்றது. 5 வழிகள். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க, கோகழியாண்ட குருமணி தன் தாழ்வாழ்க, ஆகமமாகி நின்ற அன்னிப்பான் தாழ்வாழ்க, ஏக்கன் அநேக்கன் இறைவன் அடிவாழ்க. 5 வரிகளில் 6 வாழ்க. அடுத்தது இனிமே வரக்கூடியது வெல்க, வெற்றி உண்டாகட்டும் அப்படின்னு. மனோவேகத்தை தடுத்தமை ஆட்கொண்ட எம்பெருமானுடைய திருவடிகளுக்கு வெற்றி உண்டாகட்டும். இந்த திருவடியினுடைய சிறப்பை சொல்றதுனாலதான் நாதன் தாழ் அப்படிங்கிறதுல இருந்து ஆரம்பித்து தாழ் 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 வாழ்க, அப்புறம் அடி வாழ்க, இப்போ அடி வெல்க. அடுத்தது பிறப்பருக்கும் பிஞகந்தன் பெய்கழல்கள் வெல்க. பிறப்பை அறுக்கக்கூடியவன், பிறப்பு இறப்புங்கிற சம்சார சாகரத்தை அழிக்கக்கூடிய, பிஞகன்னா கொல்பவன், இந்த சம்சார சக்கரத்தை, சம்சார சாகரத்தை அழிக்கக்கூடிய எம்பெருமான். பெய்கழல்கள், பெய்கழல்கள்னா வீரக்கழல், சிலம்பு மாதிரி. கழல்ங்கிறது ஆண்கள் பாதத்தில் அணியக்கூடிய அணி, சிலம்பு பெண்கள் அணிவது. கழல்களை அணிந்த எம்பெருமானுடைய திருவடிகள் வெற்றி பெறுக. புறத்தார்க்கு சேயோன் தன் பூங்கழல்கள் வெல்க. புறத்தார்க்கு சேயோன் அப்படின்னா என்னன்னா, சேயோன் அப்படிங்கிறதுக்கு இந்த இடத்துல என்ன அர்த்தம்னா, தொலைவில் இருப்பவன் அப்படின்னு அர்த்தம். ரொம்ப தள்ளி இருப்பவன் அர்த்தம். யாருக்கு தள்ளி இருக்காரா, யாரெல்லாம் சுவாமியை வணங்காமல் வேற்றாராக இருக்கின்றார்களோ அவர்களுக்கு தூரத்திலே இருக்கின்றவன். வழிபடுறவர்களை நீயே சிவம் என்று உணர்த்தக்கூடிய எம்பெருமான். முதல்ல பக்தி முடிஞ்சு அது முத்தி ஞானத்தை கொடுக்கக்கூடிய எம்பெருமான் வணங்காமல் தள்ளி நிற்கின்றவர்களுக்கு தூரத்திலே இருக்கின்றார். வணங்குகின்றவனுக்கு நீயே சிவம் என போதிக்கின்றார்.
ஆக அதனை இங்கு தெளிவுபடுத்துகின்றார். புறத்தார்க்கு சேயோன் தன் பூங்கழல்கள் வெல்க. அப்பேற்பட்ட அழகான பூங்கழல்னா பொலிவுடைய திருவடிகளுக்கு வெற்றி உண்டாகட்டும். கரங்குவிவார் உள்மகிழும் கோன்கழல்கள் வெல்க. கைகூப்பி வணங்குபவர்களுக்கு இன்பத்தை அளிக்கக்கூடிய இறைவனுடைய திருவடிகள் வெற்றி பெறுக. சிரம் குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கழல் வெல்க. தலை தாழ்த்தி சிரம் குவிந்து வணங்குபவர்களை ஓங்குவிக்கக்கூடிய உயரச் செய்யக்கூடிய எம்பெருமானுடைய சீரோனாய் செம்பொருளாய் சிவமாய் விளங்கக்கூடிய எம்பெருமானுடைய கழல்கள் ஆச்சரியமாக வெற்றி கொள்ள வேண்டும், வெல்ல வேண்டும் என்கின்றார். இதுவரைக்கும் அடியை போற்றி சொல்லுகின்றார். அடுத்த 5லையும் வெல்க வெல்க வெல்கன்னு 1லிருந்து 5வது வரி வரைக்கும் வாழ்க வாழ்கன்னு சொன்னார். 6லிருந்து 10 வரைக்கும் வெல்க வெல்கன்னு சொல்றார். வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்க, பிறப்பருக்கும் பிங்ககந்தன் பெய்கழல்கள் வெல்க, புறத்தார்க்கு சேயோந்தன் பூங்கழல்கள் வெல்க, கரம் குவிவார் உள்மகிழும் கோன்கழல்கள் வெல்க, சிரம் குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கழல் வெல்க. இதுவரைக்கும் வெல்க 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 என்று பாடுகின்றார். அடுத்தது 11வது ஈசன் அடி போற்றி எந்தை அடி போற்றி, தேசன் அடி போற்றி சிவன் சேவடி போற்றி. ஈசனுக்கு ஈஸ்வரனுக்கு அவனுடைய திருவடிகளுக்கு வணக்கம். போற்றினா வணக்கம் அர்த்தம். எந்தை அடி போற்றி, எனக்கு தந்தை போல இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய திருவடிகள் போற்றி, அவருடைய திருவடிக்கு வணக்கம். 12வது வரி தேசனடி போற்றி சிவன் சேவடி போற்றி. தேசன் அப்படின்னா தேஜஸ் கொண்டவன் என்ன அர்த்தம். ஒளி பொருந்திய எம்பெருமானுக்கு ஞான பிரகாசமுடையவனை அவனுடைய பாதங்களை நமஸ்கரிக்கின்றேன், வணங்குகின்றேன். சிவபெருமானுடைய சேவடியை சிவந்த அந்த பாதங்களை நான் வணங்குகின்றேன். நேயத்தே நின்ற நிமலனடி போற்றி. நேயம் அப்படின்னா அன்பு, அன்பிலே ஊறி இருக்கக்கூடிய நிமலன் அழுக்கு இல்லாத தூய திருவடிகளுக்கு வணக்கம். மாயப்பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி. மாயை அப்படிங்கக்கூடிய மாறி அமையக்கூடிய தன்மையை உடைய பிறப்பு இறப்புங்கிற அந்த சம்சார சாகரத்தை அழித்து ஒழிக்கக்கூடிய மன்னனாகிய இறைவனாகிய சிவபெருமானுடைய திருவடிகளுக்கு வணக்கம். சீரார் பெருந்துரை நம் தேவனடி போற்றி. சீரார் பெருந்துரைனா மேன்மை மிக்க பொருந்திய திருப்பெருந்துறையிலே இருக்கக்கூடிய ஆவுடையார் கோவிலிலே விளங்கக்கூடிய எம்பெருமானே தேவனே உன்னுடைய திருவடிகளுக்கு வணக்கம். ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி. ஆராத இன்பம் அப்படின்னா தெவிட்டாத ஆனந்தம், அதனை ஊட்டி அருள்கின்றவனுக்கு மலைக்கு ஒப்பானவன். இந்த அருள் மலை இன்பத்தை, ஆராத ஆனந்த இன்பத்தை அருளுவதிலே மலை போன்று விளங்கக்கூடிய எம்பெருமானாகிய சிவபெருமானுக்கு வணக்கம் என்று வாழ்க வெல்க போற்றி ஆகிய இந்த 16ஐயும் நாம் தரிசித்தோம். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. கோகழி ஆண்ட குருமணீத்தன் தாழ் வாழ்க, ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ் வாழ்க, ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க, வேகம் கெடுத்தாண்ட வேந்தன் அடிவெல்க, பிறப்பருக்கும் பிஞகந்தன் பெய்கழல்கள் வெல்க, புறத்தார்க்குச் சேயோன் தன் பூங்கழல்கள் வெல்க, கரம் குவிவார் உள்மகிழும் கோன்கழல்கள் வெல்க, சிரம் குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கழல் வெல்க, ஈசன் அடி போற்றி எந்தை அடி போற்றி, தேசன் அடி போற்றி சிவன் சேவடி போற்றி, நேயத்தே நின்ற நிமலன் அடி போற்றி, மாயப் பிறப்பருக்கும் மன்னன் அடி போற்றி, சீரார் பெருந்துரை நம் தேவன் அடி போற்றி, ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி. திருச்சிற்றம்பலம்.